1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் வேலை போக மாட்டான், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் வேலை போக மாட்டார் அப்படின்லாம் பேசினாரு. இப்போ வந்து அன்புமணி யாரு, சௌமியா யாரு? தலைவர் சொல்லி தொண்டர் கேட்காத கட்சினா அது பாமக. மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாங்க. பாமகனால என்ன, பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இல்ல இப்ப இந்த ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மட்டும் எத்தனை கோடி சார் சொத்து இருக்கு? அதனுடைய சொத்து வந்து 200 லட்சம் கோடி. குடும்பத்துக்கு 56 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ அவங்க பிள்ளையும் வாங்கிக்குவாங்க. 1600 crores. இந்த பணத்தை எண்ணுறதுக்கு கவுண்டிங் மிஷின்லாம் பக்கத்து பேங்க்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்து எண்ணி மாலாம 3 டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்க 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் கொண்டு வந்து கவுண்ட் பண்ணி எண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. இன்னொன்று வந்து அவர் வீட்டிலேருந்து கோல்டு மட்டுமே 7 டன். நான் வந்து முரசொலி மூலப்பத்திரத்தை கேட்க மாட்டேன். அண்ணா அறிவாலயம் இருக்குது இல்லையா, அந்த பஞ்சமி நடத்தை பற்றி பிரச்சனை எழுப்ப மாட்டேன். நீங்கள் வந்து பொது சொத்து வாரியம் மூலமாக என்னுடைய சொத்துக்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு சண்டை சச்சரவு வந்தால் ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்லணும், சண்டை கூட்டு அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற வயசு 80க்கு மேலே ஆயிடுச்சு, 85. இவர் அப்படி பண்ணுறது இல்லையே. அதையே வன்முறையாக்குன்ற அளவுக்கு அவர் செயல்பாடுகள் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. இது கருணாநிதி மிரட்டி பார்த்தாங்கன்னா, கருணாநிதி வந்து மிரட்டும் போது கருணாநிதி வந்து ராமதாஸ் வாழை ஒட்ட நடத்தினார். ஜெயலலிதாவை மிரட்டி பார்த்தார், அவங்க வாழையும் அவங்களும் ஒட்ட நடத்தினார். இப்போ வந்து என்னன்னா, ராமதாஸ் என்ன பண்ணவர், நான் தவறு செய்தால் என்னை முச்சந்தியில் நிறுத்தி சாட்டையால் அடிங்கன்னாங்க. இப்போ எல்லார் கையிலையும் வாக்குச்சீட்டு இருக்குது. வெளாசுன்னு வெளாசி எடுத்துடலாமே, சாட்டையால் அடிக்க வேணாம், வாக்கின் மூலமாக வெளாசி எடுத்துடலாம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு மிகு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, கடைசியாக பிஜேபியோட போய் ஐக்கியமாயிருச்சு பாமக. என்ன நடந்திருக்கும் சார்? திமுகவோட கூட்டணிக்கு போனாங்க, 3 சீட்டு சொன்னாங்க, நோட்டு கேட்டாங்க. அது 3 என்ன எங்களுக்கு இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்கன்னா, 3 நின்னா ஜெயிச்சிடலாம் நீங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்தது. ஒரு பக்கம் விசிக அவர் இருக்கு. ஆமா, அவரு வந்து ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாரு, பாமகவோட பாரதிய ஜனதாவோட எந்த கூட்டணி எங்க வச்சாலும் அதுல அந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரை சொல்லி அனுப்பி விட்டாங்க. அவரு அங்க வந்து என்னன்னா, அவர் வச்ச இந்த சீட்டுக்கு பேரம் பேச போனவர் எதுல போய் மையமா நின்னார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய வன்னியர் பொது சொத்து வாரியத்துல என்னுடைய சொத்தை எடுக்கக்கூடாது, ஏற்கனவே வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு இருந்தது, ராமதாஸ் அறக்கட்டளைன்னு மாத்திக்கிட்டார் இல்லையா, அதை வந்து நீங்க கை வைக்க கூடாது. அவருக்கு எவ்வளவு சார் இருக்கு அந்த சொத்து வன்னியர் அறக்கட்டளை சார்? வந்து மொத்தம் வந்து வன்னியர் சொத்து வந்து வன்னியர் பொது சொத்து வாரியத்துல வந்து 240 அறக்கட்டளை, அதனுடைய சொத்து வந்து 200 லட்சம் கோடி. தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுல ஒரு அறக்கட்டளை வந்து ராமதாஸ் பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி அதை பண்ண வன்னியர் கல்வி, அது 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்குது. அதை வந்து அவர் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த வன்னியர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி சரஸ்வதி பேர்ல வச்சுக்கணும் MP எலெக்ஷன் போதே அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முரசொலி மூலப்பத்திரத்தை கேட்க மாட்டேன். அண்ணா அறிவாலயம் இருக்குது இல்லையா, அந்த பஞ்சமி நடத்தை பற்றி பிரச்சனை எழுப்ப மாட்டேன். நீங்க வந்து பொது சொத்து வாரியம் மூலமா என்னுடைய சொத்துக்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தை வந்து இவருங்க கூட போன அதிமுக கூட போன பேச்சுவார்த்தை வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிவி சண்முகம் 3 தடவை போனாரு, பேசினார், வந்தார். இந்த இவர் முடிஞ்ச உடனே பிஜேபியில் போய் சேர்ந்த உடனே அவர் சிவி சண்முகம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், வருத்தம் கலந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் கிட்ட பேசும்போது குடும்பம் குடும்பம் அப்படின்னு பேசினாங்க. 2வது டப்பு துட்டு மணி, இந்த பாரம் எங்க மேல இருந்தது, அதை இப்ப இறக்கி வச்சுட்டோம். அவர் குடும்பம் குடும்பம்னு சொல்லியும் அந்த டப்பு மணியும் கேட்டதை தான் அவர் அப்படி சொன்னார். இப்போ முன்னாடி எல்லாம் வந்து சூட்கேஸ் வாங்கிக்கின்னு ஒதுங்கிடுவாங்க. இப்போ உங்க பணியில சொன்னா ஸ்வீட் பாக்ஸ்,
அது எம்பானி நான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். குடும்பத்துக்கு 56 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ்னா 56 பேர் எங்கெங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பணம் குடுக்கணும். பெரிய அமௌண்ட்ட வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ அவங்க பிள்ளையும் வாங்கிக்குவாங்க. அதத்தான் அவரு அப்படி சொன்னார். ஸோ இந்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுவும் அங்க பேரம் படிஞ்சு சீட்டுகள்லாம் பேசுனாங்க, அதெல்லாம் பேசுனாங்க. ஆனா, இவருக்கு வந்து பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அ அன்புமணி மேல வழக்கு இருக்கு. அன்புமணி மேல வழக்கு இருக்கிறது வந்து இப்போ இடியும் இந்த இன்கம் டாக்ஸ் இதுவும் வந்து தூசு தட்டி இது பண்றது பண்ண உடனே, அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குது, ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். இப்ப ஏற்கனவே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நடந்துட்டு இருக்கிறதும் தெரியும். ஸோ அந்த மாரி வருகின்ற பொழுது அந்த கட்சிக்கு போறாங்க. ஏன் போறாங்க அப்டின்னா, இண்டோர் மருத்துவக் கல்லூரி உரிமை வழங்கியதுல பிரச்சனை இருக்குது. அந்த வழக்கு எஃப்ஐஆர் இருக்குது. அதே மாரி சிபிஐல இன்னும் இந்த மாரி வழக்குகள்லாம் இருக்குது. இத விட முக்கியமான 2 பெரிய இது இருக்குது பாட்டியாலா கோர்ட்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இவரு ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும் பொழுது, இவரு வந்து இவருடைய கீழ எய்ம்ஸ்னுடைய சேர்மன் கேதன் தேசாய் வீடு ரைடு பண்றாங்க. அப்ப ரைடு பண்ணும்போது அவர் வீட்லருந்து 1600 கோடி ரூபாய் எடுக்குறாங்க. ஒரு வீட்லருந்து அந்த இது மட்டுமே 1600 குரோர்ஸ். இந்த பணத்தை எண்றதுக்கு கவுண்டிங் மிஷின்லாம் பக்கத்து பேங்க்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்து எண்ணி மாலாம 3 டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்க 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்கலாம் கொண்டு வந்து கவுண்ட் பண்ணி எண்ணி எடுத்துட்டு போனாங்க. இன்னொன்னு வந்து அவர் வீட்லேருந்து கோல்டு மட்டுமே 7 டன்னு. அப்போ வந்து 7000 கிலோ கோல்டு அது ஒரு வீட்லேருந்து எடுத்தோம். அந்த வழக்கெல்லாம் இருக்குது. அத காரணம் காட்டி உன்ன வந்து அனுப்பிடுவேன். நீங்க வந்து உள்ள போய் ஒருவேளை பிஜேபி மிரட்டியிருக்கு சார் இதெல்லாம் காரணம் காட்டி. மிரட்டி தானே போறாங்க. இல்லன்னா அவங்க ஏன் போறாங்க? இல்லன்னா தெரியும் அது தோத்து போயிடும்னு. 10 சீட் வாங்கிட்டோன்றதுக்காக ஜெயிச்சிட முடியுமா? அவங்க நோட்டாவுல போட்டி போட்டுன்னு இல்ல இருக்காங்க. ஒருவேளை இப்ப இந்த நீங்க சொன்ன ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அதிமுக கொடுத்திருந்தா கூட அதிமுக கூட்டணி போயிருப்பாங்கல்ல. இல்ல இவங்களும் காசுலாம் குடுத்து தான் போயிருக்கிறாங்க. வாங்கிட்டு தான் போறாங்க. எவ்வளவு சார் கொடுத்திருப்பாங்க? இல்ல அவங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாரி வாங்கிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அங்கேயே வாங்கினாங்க. முதல்ல 13ஆம் தேதி வாங்குறாங்க. 14ஆம் தேதியே வந்து இதெல்லாம் இவரு அன்புமணி, ராமதாஸு, அந்த ஜி.கே. மாணிக்கெல்லாம் விஐபி பாஸ் போடுவாங்க. 5, 6, 7ன்னு. போட்டு அந்த மீட்டிங் அப்பவே ரெடி ஆயிட்டாங்க. அது மற்றவங்களுக்கு தெரியல. நம்ம சொன்னோம். முன்னாடியே தெரியுது பிஜேபியோட கூட்டணி போகுது பாமக அப்படின்னு. ஆமா. பிஜேபியோட கூட்டணி கன்ஃபார்ம். எப்பயுமே அவர் எந்த இடத்துல சொல்ற இடத்துல இருந்திருக்கிறாரு. கடைசியா வந்து எங்க பேரம் படிதோ இல்ல. அவருக்கு நல்ல கம்ஃபர்டபுளா எங்க வருதோ, அவரு பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எது சாதுரியமா இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிடுவார். இப்ப பிஜேபிய பத்தி சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு? கடுமையா விமர்சனம் பண்ணாரு. பிஜேபி வந்து கடுமையான விமர்சனம்னா, எவ்வளவு மார்க் போடுவீங்க பிஜேபியினுடைய ஆட்சிக்கு அப்படின்னும்போது, 0. 0க்கு கீழ ஏதாவது இருக்குதான்னு நான் தேடிக்கின்னு இருக்கிறேன். அது இருந்தா அந்த மார்க்க தான் போடுவேன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி பிஜேபிய பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க. கடைசியா ஒரு 3 மாசத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட். நீங்க எந்த கட்சி புடிக்குதோ, இங்க பாமகலேருந்து பிடிக்காதவங்கலாம் போய் சேருங்க. ஆனா, பிஜேபிக்கு மட்டும் போவாதீங்க. ஏன்னா, அந்த கட்சியில போனவங்கலாம் யாரும் திரும்பி வரமாட்றாங்க. பிஜேபி வந்து அது ஒன் வே டிராஃபிக் மாரி அதுல போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு. அப்புறம் பிஜேபியில தான் போய் சேர்ந்துக்கிட்டார். இப்ப பிஜேபியில போய் சேர்ந்ததுனால என்னன்னா, அவங்க சன் வந்து திகார் ஜெயிலுக்கு போறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. எப்படியா இருந்தாலும் வழக்கு வரத்தான் போகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன இது வரும்பொழுது 10 சீட். ஒரு மத்திய அமைச்சர், ஒரு இணை அமைச்சர். இது பிளஸ் வந்து மணி. இவ்வளவும் குடுத்துருக்காங்க. இதே டி நகர்ல தான் டிரான்சாக்ஷன் நடந்து வாங்கிட்டு போனாங்க. அது எல்லாருக்கும் தான் தெரியும். ஸோ இல்ல எவ்வளவு சார் தோராயமா வாங்கியிருப்பான்னு சொல்ல வரீங்க? இல்ல வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எந்த கட்சியில இதுக்கு முன்னாடி இல்ல ஒருவேளை தொகுதி வாரியா வாங்கிருக்காங்கல்ல அப்படி. இப்ப 10 தொகுதினா 10 தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு மொத்தமா அந்த செலவுக்கு வேற. அந்த செலவெல்லாம் பிஜேபி அந்த பண்ண போறாங்க. இவங்களுக்கு தனியா வாங்கிப்பாங்கல்ல. இதெல்லாம் காமிக்க போறதில்ல. இதுதான் லாஸ்ட் டைம் நடக்கும்போது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவன் சொல்லி தொண்டர் கேட்காத கட்சின்னா அது பாமக. மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாங்க. அதிமுகவுல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவங்கலாம் வேலை செய்யணும். எனக்கு தனியா குடுங்க. அவங்க வாங்கி அப்பனும் புள்ளையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. நாங்க எப்படி ஃபீல்டுல போய் வேலை செய்யறது? எங்களுக்கான காச குடுன்னு தானே அதிமுகவுல கேட்டு கடைசி அந்த சரியா தேர்தல் பணியெல்லாம் பண்ணாம போனது. அது ஒரு இது. இப்போ இது இவங்களுக்கானது அது. இவங்களுக்கானது வாங்கினாங்க, எடுத்துக்கிட்டாங்க, அதுவும் குடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, 10 சீட்டு, துணை அதுதான் அந்த இணை அமைச்சரு, ஒரு கேபினட் அந்தஸ்துல உள்ள அமைச்சர் வந்து பேசி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிஜேபிக்கு அவங்க இப்படி வந்துட்டாங்க. இதுதான் பணம் தான் மெயினு. 2வது வந்து
இந்த பதவி இல்ல இப்ப கட்சி கொள்கை எல்லாம் முக்கியம் இல்லையா சார் கட்சி ராமதாஸ் அவர்களுக்கு? அவது எல்லாம் இல்ல. கட்சி கொள்கைலாம் எங்க முக்கியம் இருக்குது? பாமகனால என்ன? பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இன்னும் இப்ப இதுவா முன்னாடி எல்லாம் பாசமுள்ள மகன் கட்சி. அப்புறம் வந்து தன்மானம் அது இதுன்னு பேசுவாங்க. தனக்கு என்ன வருமானம்? அதுதானே அவங்க பார்க்குறாங்க. இப்ப வந்து இவங்க வந்து ஏற்கனவே இருந்தாங்க அமைச்சர்கள்லாம் எவ்வளவோ பேர் இருந்தாங்க. 7 அமைச்சர் இருந்தாங்க மத்திய அமைச்சரவையில. 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. இதுல வந்து யார் பேர்லயும் ஊழல் குற்றச்சாட்டே இல்லையே! எக்செப்ட் அன்புமணி பேர்ல. இப்ப அன்புமணிக்காக தான் கட்சி நடக்குது. அன்புமணி ஜெயிலுக்கு போயிடுவாருன்றதுனால தான் இவங்க மிரட்டலுக்காக அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. இதே மாரி தான் மற்றவங்களும் அங்க வந்து மிரட்டி இது பண்ணாங்க. அதுக்கு அவங்கவங்க ஈல்ட் ஆவுறாங்க. வேற என்ன இருக்குது? இல்ல கடைசியா வந்து இந்த கூட்டணி பேரம் பேசும்போது கடைசியா ஒரு வீடியோ கால் வந்துச்சு. மோடி ஆமாமா அவர்கள் பேசுனது மிரட்டுனத சொல்லப்படுது. மிரட்டி பேசி தான் போனாங்க. அவங்கள வந்து வரலன்னா வரும். இடி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஃபோன் அடிச்சு, நீங்க எல்லாம் ரெடியா இருக்குதுங்க. நீங்க வந்துடணும். சம்மன் அனுப்புறோம்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. இல்லன்னா அவங்க போமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஓட்டு இல்ல. இப்ப இவங்களுக்கும் ஓட்டு இல்ல. இவங்க தான் ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமகன்னு சொல்லிட்டு கட்சிய வழிச்சு எறிஞ்சுட்டாங்களே! ஒண்ணும் இல்லையே! இல்ல இப்ப பாமக தொண்டர்கள் வந்து பலத்தை எதிர்க்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி போனது. பேசாம அதிமுக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல அவங்க இப்ப தொண்டர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் அங்க போயிட்டேன். நான் மந்திரி ஆன பிறகு உங்கள பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லப் போறாங்க. அவங்க 2 நாளுக்கு முன்னாடியே கூட்டம் போட்டாங்க. நாங்க என்ன முடிவு எடுக்க போறோம்ன்னு. அப்பவே எல்லாம் முடிஞ்சுது. கூட்டம் அன்னைக்கு சொன்னா இப்ப சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் தள்ளி வச்சிருந்து, கூட்டம் என்ன சொன்னாங்க? 10 நிமிஷம் தான். நாங்க வந்து பிஜேபிக்கு போறோம். அவங்கவங்க வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. வேற என்ன அங்க என்ன கொந்தளிச்சு என்ன பண்ண முடியும்? அங்க யாரு இருக்கிறாங்க? தொண்டர்கள் கேட்கறதுக்கு யாரு கட்ஸ் இருக்கு? சரி இப்போ வந்து போட்டியிடுறவங்க வேட்பாளர்கள்லாம் யாரு? எப்படிப்பட்டவங்க? நீங்க பார்க்கலாம். இல்ல 10 கடைசி நேரத்துல தர்மபுரியில வந்து வேட்பாளர் மாற்றப்பட்டு கடைசி சவுண்ட் அது முதல்லயே அதுதான். அங்க வந்து அவங்களுக்கு தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலம் இல்லன்னா அங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அங்க நிக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே அன்புமணி அங்க நின்னாரு. லாஸ்ட் டைம் நின்னு எவ்வளவு ஓட்டு வாங்குனாரு? எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு? 70,000 ஓட்டு. புரியுதுங்களா? அப்போ வந்து இவங்களோட அதிமுக இருந்தது. இப்போ ஒண்ணும் இல்ல. இல்ல பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சு 70,000 ஓட்டு வித்தியாசம் தோத்தாரு. ஆமா. இப்போ இப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு. ஆமா. மொத்தம் 70,000 ஓட்டு வாங்குவாரான்னு தெரியலையே! இப்ப எந்த ஏன் நம்பிக்கையில சார் இப்ப சௌமியா அன்புமணி நிப்பாடி இருக்காங்க அந்த இடத்துல கடைசி நேரத்துல? இல்ல அவர் ராமதாஸ் வந்து ஏற்கனவே எப்பயுமே சத்தியம் பண்ணுவாரு. நானோ, என் குடும்பமோ எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டோம். ஒண்ணு. என் வாரிசு வராதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. என் சொந்த செலவுல தான் வருவேன். நான் சொந்த செலவுல தான் போவேன்னு சத்தியம் பண்ணாரு. சத்தியம் எல்லாம் அவங்க தாய் மீது சத்தியம். பாராளுமன்றத்துல, நாடாளுமன்றத்துல, சட்டமன்றத்துல என் கால்கள் படாதுன்னாரு. இப்ப எல்லாம் என்ன வேலை எல்லாம் தான் பண்ணாரு. இல்ல இன்னொரு ஒரு சத்தியம் வாரிசு முக்கியமான சத்தியம் பண்ணாரு சார். இதான் வாரிசு வந்து வராதுன்னாரு. அப்ப அன்புமணி யாரு? கேட்கிறோம். அப்ப என் வாரிசுகள் வராது. அது ஒரு சத்தியம். அப்புறம் வந்து 1000 கோடி ரூபாய் குடுத்தாலும் இந்த ராமதாஸ் வேலை போக மாட்டான். ஜனாதிபதி பதவி குடுத்தாலும், பிரதம மந்திரி பதவி குடுத்தாலும் வேலை போக மாட்டான். அப்படிலாம் பேசினாரு. இப்ப அன்புமணி யாரு? சௌமியா யாரு? அவங்க சொந்தம் தானே, வாரிசு தானே. அப்போ அந்த மாரி சத்தியம் பண்ணிட்டு சொல்லிட்டு ஏமாத்துறாரு. அது வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து அப்ப இந்த அளவுக்கு விழிப்புணர்வோ, இந்த சோசியல் மீடியாவோ இல்ல. இப்பதான் உடனே சொன்ன உடனே எல்லாம் தெரியுதே. அவங்களுக்கு நல்லா தெளிவா இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா, ராமதாஸ் என்ன பண்ணாரு? நான் தவறு செய்தால் என்ன முச்சந்தில நிறுத்தி சாட்டையால் அடிங்கன்னாரு. இப்போ எல்லார் கையிலயும் வாக்குச்சீட்டு இருக்குது. வெலாசுன்னு வெலாசி எடுத்துடலாமே. சாட்டையால் அடிக்க வேணாம். வாக்கின் மூலமாக வெலாசி எடுத்துடலாம். இப்ப ராமதாஸ் இருக்கும் இடம் தெரியாமல் நிலைகுலைந்து போகின்ற அளவிற்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கு தெரிய வரும். இல்ல இப்ப நாடாளுமன்ற தேர்தல வந்து எல்லாரும் எதிர்பார்த்தோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவர் போட்டியிட என்ன காரணம்? இல்ல அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியால இருக்கிறாரு. அதிமுகல ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. அது அதிமுகல இருக்கு சார். ஆமா. அதனால என்ன அதிமுகல குடுத்துட்டா அப்புறம் என்ன இருக்குது? அவர் வந்து நீங்க கேட்கிறீங்க. அவர் போட்டியிட்டா அவர் வந்து என்னன்னா அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இப்ப ஏற்கனவே ராஜ்யசபா எம்பிலயே வந்து இந்தியாவிலேயே இந்த பாராளுமன்றத்துக்கு போய் கலந்துக்காத எம்பிகள்ல ரொம்ப தின் அட்டண்டன்ஸ், நெக்லிஜிபிள், ரொம்ப குறைவான இது மாதிரி எங்கேயுமே கிடையாது. 2, 3 தடவை தான் போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இன்னும் அவருக்கு ஒரு 2, 2.5 வருஷம் இருக்குது. அது முடிய போகுது. அதனால வந்து அவர் போட்டியிடல. ராஜ்யசபா எம்பியா இருக்கிறவங்க போட்டியிடுறாங்க. ஆனா அவர் போட்டியிடல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமக வந்து வன்னியர் மக்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரு தொடர்ந்து அந்த மக்களுக்கே அது தெரியும். இப்ப வேற ஆங்கிள் இருந்து சொல்றாரு. கரெக்ட் தானே. துரோகம் தானே செஞ்சிருக்கிறாரு. அவரு நல்லது செஞ்சிருந்தா அவரு பண்ணலாமே.
இப்போ எல்லாருக்கும் நான் கேட்டேன், இடஒதுக்கீடு அருந்ததியருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சொல்றாருல்ல. நான் வந்து 3% வாங்கி கொடுத்தேன். இவங்களுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு 3.5 இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து 3.5% வாங்கி கொடுத்தேன். நான் தான் வாங்கி கொடுத்தேன். நான் இல்லைன்னா இல்லை. உன்னையே நம்பி இருக்கிற வன்னியருக்கு என்ன என்ன வாங்கி கொடுத்துருக்குறேன்? ஏன் இல்லை? அது துரோகம் பண்றதுன்னு தான் அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி வாங்கி அவன் வம்பு வழக்குல மாட்டி விட்டுட்டு எவனுமே அரசாங்க பணியில சேர முடியாத அளவுக்கு வந்து பண்றது யார்? இது அந்த சமுதாயத்துக்கு செய்யற துரோகம் தானே. இது உண்மையை சொல்லணுமா இல்லையா? சரி, இப்ப இடஒதுக்கீடு இருக்குது 10.5. அதுக்கு ஏன் நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு எதாவது கேட்கலாம்ல. பொது சொத்து வாரியத்துல முதல்ல நல்ல யோக்கியமானன் தான் இன்னைக்கு கொண்டு போய் இவரு அபகரிச்சு வச்சிருக்கிற சொத்தை பொது சொத்து வாரியத்துல ஒப்படைக்கலாம்ல. அப்ப அந்த சமுதாயத்துக்கு செய்யற துரோகம் தானே அது. அததான் சொல்றாரு அவரு. அது உண்மைதானே. இது வெட்ட வெளிச்சம் தானே. இல்ல இப்ப 10 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு சார். இப்ப வன்னியர் சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்க? ஜெயிக்க வச்சிருவாங்களா எப்படி சார்? அது எப்படிங்க? நோட்டோ கீழே தான் ஓட்டுல இருக்கிற கட்சியோட கூட்டணி. இவங்களே ஏற்கனவே காலியா போயிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்தவங்களும் இப்ப இந்த இதோட போயிட்டாங்க. நிறைய பேர் என்னன்னா, இந்த ராமதாஸ் இருக்கிறவரெல்லாம் பாமகன்னு ஒரு கட்சி இருக்கும். அவரு மறைவுக்கு அப்புறம் அன்புமணி ஒழிச்சிடுவான்னு நினைச்சாங்க. இப்ப ராமதாஸே அந்த கட்சியை காலி பண்ணிட்டார். ஒண்ணும் வாய்ப்பு இல்ல. எல்லாம் தான் இந்த எந்தெந்த பக்கம், அதாவது ஒரு குட்டையில நிறைய தவளை இருக்கும்போது, அந்த குட்டையில போய் ஒரு எருமாடு ஊந்துதுன்னா, தெரிச்சு ஓடும் பாருங்க தவளை. அந்த மாதிரி அந்த தொண்டர்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. எங்க இருக்குது? இல்லையே. இல்ல இப்ப இந்த ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மட்டும் எத்தனை கோடி சார் சொத்து இருக்கு? அது வந்து 2 கோடிக்கு மேல இருக்கும். ஏன்னா அவரும் வந்து சொத்துக்களோட மதிப்பா சார்? சொத்துடைய மதிப்பு, பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதுல வச்சுதான் எல்லாம் இவங்க பண்ணதெல்லாம் இருக்குது. ராமசாமி படையாச்சியோட சன்னு வந்து நேத்து கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவரு ஏற்கனவே 1952ல முதல்ல இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி மாதிரி உடனே வெளியே வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு வந்து 18 எம்எல்ஏக்களும் 4 எம்பிக்களையும் கொண்டு வந்தவர் வந்து எஸ் ராமசாமி படையாச்சியார். அவர் உழைப்பாளர் கட்சியை வந்து ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து என்டிஆர், எம்ஜிஆர், மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் ஒரு கட்சி வெளியில வந்தவொடனே ஆரம்பிச்சு நிக்கலான்றதுக்கு அவர் தான் இது. அதே நேரத்தில் ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி மந்திரி சபைக்கும் அவர் தான் அவர் காலத்தில் தான் அது நடந்தது. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கே ஒரு வந்து எடுத்துக்காட்டா ஒரு முன்னுதாரணமா இருந்தாரு. எல்லா மக்களையும் அரவணைச்சு சென்றார். இப்ப அந்த மாதிரி செல்றதுன்ற அவருடைய சன்னு வந்து எஸ்எஸ்ஆர் ராமதாஸ். அவரும் வந்து அவங்க அப்பா பேரை வச்சு அவருடைய இது படத்தை வச்சு அவர் வந்து புதிய உழைப்பாளர் கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பண்ணாரு. அது வந்து துவக்க விழா இவர் வந்து தொல் திருமாவளவன்கள் வந்து அந்த கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி அவர் சொன்னார், இது மாதிரி வந்து இந்த சமூக நல்லிணக்கத்துக்காக நாங்கள் உழைப்போம்னு அவர் சொன்னார். அதை வரவேற்றார். இப்போ பெரும்பாலான வட தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? இவங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு எந்த அமைப்பும் இல்லை. அது வந்து பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஊதி பெருசாக்கிறவங்க இருக்கிற மத்தியில நாங்க வந்து இணைந்து சகோதர சமுதாயத்துக்காக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக இந்த கட்சி பாடுபடும் அவரும் சொல்றாரு. இதை இவர் வரவேற்கிறாரு. ஆரம்பத்துல ஒத்துமையா தான் சார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சதா? ஆமா, ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்க. ராமதாஸ் வந்து அது வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த ஜாதி ரீதியா கொண்டு போகணுன்றதுனால ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிணக்கை கூட பெரிதாக்கி பிரச்சனையாக்கி அந்த மாதிரி வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு முரண்பட்ட செயல்பாடோட இருக்கிற மாதிரி தமிழகத்தினுடைய அமைதிக்கு பங்கம் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே ராமதாஸ் ஒரு சங்கம் அந்த மாதிரி வந்து தமிழ் குடிகள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவர் அந்தனர் இருக்கலாம். ஆனா அவர் வந்து ஆதி திராவிடர் இந்த பட்டியலின மக்கள் இருக்காத ஒரு சங்கம் ஆரம்பிச்சார், அவங்கள மட்டும் விட்டுட்டு. இப்ப நாங்களும் அந்த டைம்ல சங்கம் ஆதி திராவிடர் முதல் அந்தனர் வரை எல்லாரும் அரவணைச்சு தமிழ் சமுதாயத்துக்கான அமைப்பை நாங்களும் நடத்திட்டு வரோம். ஆனா அவர் வந்து எஸ்சிங்களை தவிர்த்துட்டு தான் பண்ணார். ஜாதி கட்சி ஆரம்பிச்சாரு. ஜாதி கட்சி அதுதான். அது வந்து பொதுவான கட்சி ஆரம்பிச்சு ஜாதி கட்சியா போய் நிக்குது. அந்த மாதிரி தான் போச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க. தேவையில்லாத வேலைகள், ஒரு பிணக்கை, அதாவது வந்து என்னன்னா ஒரு சண்டை சச்சரவு வந்தா ஒரு பெரிய மனுஷன் என்ன சொல்லணும்? சண்டை போடாம கூட்டு அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ற வயசு 80க்கு மேல ஆயிடுச்சு, 85. என்ன சொல்லுவாரு? நீ பண்றது தப்பு, நீ பண்றது நியாயம், இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு அனுப்பணும். இவர் அப்படி பண்றது இல்லையே. அதையே வன்முறையாக்குன்ற அளவுக்கு அவர் செயல்பாடுகள் இதுவரை இருந்து கொண்டு இருக்கிறது.
இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியும் ஒரு மாற்று இதுவும் இது நம்ம ரொம்ப இதை வரவேற்கிறோம். இந்த எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சியோட சன் ராமதாஸ் தான், அவரும் டாக்டரு. அவரும் இவங்களோட இணைந்து அவரு கட்சி வெளியிட்டு அப்புறம் என்டிஏ கூட்டணிக்கு போய் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போறோம்னாரு. அது அவருடைய விருப்பம், கட்சியினுடைய நோக்கம். நம்ம அது இல்லை. ஆனா அந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். பலமுறை ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது மிரட்டல் வந்திருக்கா சார்? இல்ல அவரு மிரட்டுவாரு. அவரு மிரட்டல்னா என்ன தெரியும்? நம்ம என்ன சொல்றது? இந்த கருணாநிதி மிரட்டி பார்த்தாங்கன்னா, கருணாநிதி வந்து மிரட்டும்போது கருணாநிதி வந்து ராமதாஸ் வாலை ஒட்ட நறுக்குனாங்க. ஜெயலலிதாவை மிரட்டி பார்த்தாரு. அவங்க வாலையும் அவங்களும் ஒட்ட நறுக்குனாங்க. என்கிட்ட அவன் வாலை ஆட்ட முடியாது. ஏன்னா நான் வாலை உருவி விடுவேன்னு தெரியும். சரிங்களா? அதனால வந்து அவரு ஒரு இது பயமுறுத்துறது, சண்டை போடுறதெல்லாம் வேற. அந்த மாதிரி வந்தா எங்ககிட்ட வந்து வச்சுக்கிட்டா அது வேற மாதிரி தானே நடக்கும். உண்மையில வெளில வந்து சொல்றீங்க. ஆமா. இல்ல இந்த இந்த 10.5% இடஒதுக்கீடு வரும்போதே பாத்தீங்கன்னா, இத வந்து சி.என். ராமமூர்த்தி போட்ட வழக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு உங்க பேரை சொல்லும் போதே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. இல்ல அவருக்கு வந்து அது இதே மாதிரி எல்லாத்தையும் புழுவி யார் அவரு கேட்டாரு? நான் கேட்கிறேன்ல, அருந்ததியருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். முஸ்லீம் இப்ப இவங்களுக்கு ஏன் வாங்கி தரல? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேக்வர்டு கமிஷனுடைய பரிந்துரை மூலமா தான் இது வரணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 2007 வழக்கு. யாரு? கலைஞர் அவர்களை எதிர்த்து தான் வழக்கு. இடஒதுக்கீடுல எங்களுக்கு வந்து நான் ஒப்பந்தம் போட்டு 20% கொடுக்கின்ற பொழுது, நான் ஒரு கனியை கொடுத்திருக்கிறேன், சுவைத்து பாருங்கள், புளித்தால் மாத்தி தரேன்னு சொன்னார். கரெக்ட்டுங்களா? ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு முதல்ல வந்து 20% கொஞ்சம் கணிசமா கிடைச்சிட்டு இருந்தது. போக போக 3% அளவுக்கு குறைந்து போனதுனால தான் இதை வந்து நாங்க வழக்கா தொடுக்கிறோம். அது வழக்கு நடக்குது. கோர்ட்டுல வந்து இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கலைஞர் ஆட்சியே கொஸ்டின் கேட்கிறார். எல்.பி. தர்மராவ் கேட்டுட்டு அப்புறம் வந்த பிறகு அவர் ஆட்சி முடியுது. ஜெயலலிதா வந்த உடனே கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதனால அவங்க ஒரு அரசாணை போடுறாங்க. இது வந்து எந்த கவர்மெண்ட்டும் நினைச்ச உடனே இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வர்டு கமிஷன் இருக்கும். அவன் தான் இந்த இடஒதுக்கீட்டை ஆல்டர் பண்ண முடியும், மாற்றி அமைச்சு பரிந்துரை பண்ண முடியும். அந்த பரிந்துரையை ஒரு அரசு வந்து நேராக கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதுக்கு ஒரு அரசாணை போட்டு இந்த தகவலோட தான் அனுப்புறாங்க. அது போன உடனே அதை ஆய்ந்து பண்றாங்க. இப்ப 69% ஒதுக்கீடு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துவதற்கு அப்ப இருந்த ஜனார்த்தனம் இருந்தார்ல, அவர் தான் கமிஷன், இவர் இந்த கமிஷனுடைய தலைவரா இருந்தார். அவர் தான் இந்த தரவுகள்லாம் சரி பண்ணி 69% ஒதுக்கீட்டு வந்து இது பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது இதையும் அவர் இருக்கும்போது தான் நடந்தது. அவரு தான் அரைவ் பண்ணி இந்த இதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 10.5% வன்னியர்களுக்கு, மீதி எஞ்சும் உள்ள இந்த இசை வேளாண் மற்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து அந்த 2.5%, மீதி 7% வந்து 102 ஜாதிக்கு 22 ஜாதிக்கு சேர்த்து தான் கொடுத்தாங்க. இதுதான் அந்த அரைவல் தான் இவங்க வந்து நான் வந்து இதை செயல்படுத்தாம இருக்கின்ற பொழுது இதை வந்து கவுல் சீஃப் ஜட்ஜா இருக்கும் போதே போட்டார். 2015 ஒரே மாசத்துல கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி எல்லாம் வந்த பிறகு இவங்க கொடுக்கலன்ன உடனே இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு கோர்ட்ல வந்து நாங்கள் வந்து பெட்டிஷன் போடும்போது February 2 போடுறோங்க. அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுக்கும்போது இந்த ஆட்சி அப்போ வந்து கேட்குறாங்க, இது இருக்குது, இது கொடுத்தாவனமே, இல்லைன்னா நமக்கு இதுவாகணும் உடனே அவங்க அந்த ஏற்கனவே இருக்கிற தரவுகளை கேட்டு அவங்க சொல்றாங்க இது அதுதான் 10.5 தர. இவனுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது 10.5ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கு அப்ப அது காரணம் நான் தானே சொல்றாரு சார். அவர் சொல்லுவாரு. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சொல்லுவாரு. இத்தனை தடவை ஜெயிச்சதுக்கு நான் தான் வெற்றி கூட்டணி. எத்தனை தடவை தோத்து இருக்கிறாரு, எத்தனை தடவை பொய் இருக்கிறாரு, சத்தியம் எத்தனை தடவை பண்ணியிருக்கிறாரு, ஏதாவது ஒன்னாவது கடைபிடிச்சிருக்காங்களா? இல்லையே. தொடர்ச்சியா சந்திப்பு சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். உங்கள் எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் பிரதிநிதிகள் சென்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையினை தயாரித்துள்ளோம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை ரூபாய் 3000 வழங்க வேண்டும். வருடத்திற்கு 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள், மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு, மேகதாது, முல்லை பெரியார் விவகாரங்களில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவது உள்ளிட்ட 133 வாக்குறுதிகளை அளித்துள்ளோம். வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மையான அறிக்கையை அளித்த பெருமிதத்துடன் வருகின்ற 24 திருச்சியில் தொடங்கி உங்களை எல்லாம் சந்திக்க வருகின்றேன்.
தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு.